மழைனால தொடர்ந்து அடிச்சு 3 நாளாக அடிக்குது. அதனால ஃபுல் தண்ணி. இது ஆல்ரெடி இந்த ஏரி ஃபுல்லாகவே தொடர்ந்து ஏரி ரொம்பிக்குது. அதனால திறந்து விட்டதுனால தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது. போக முடியல, வர முடியல. மக்களுக்கு ரொம்ப அவஸ்தையாகுது. ரொம்ப பிரச்சனை. பஸ்ஸு வரல, எதுவும் வரல, ஆட்டோ வரல, எதுவுமே வரல. எப்படி வேலைக்கு போகணும்? 3 நாள் ஆயிடுச்சு வேலைக்கு போய். இதுதான் நடக்குது. மழையில் நனைஞ்சிக்கினே தான் போய் என்ன பண்ணுறது? அத்தியாவசிய வசதிக்கு நாங்கள் போய் தானே ஆகணும். எங்களுக்கு தேவை அதுக்கு போகலன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் போய் நடந்தது தண்ணியிலே நடந்ததுன்னு போயிட்டு வாங்கின்னு வரோம். புழல் ஏரி நீர் திறப்பால் வடபெரும்பாக்கம் பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். இது தொடர்பாக விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. புழல் ஏரி நீர் திறப்பால வடபெரும்பாக்கம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? கள நிலவரம் என்ன? வணக்கம். நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி வடபெரும்பாக்கம். வடபெரும்பாக்கத்தில் ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் இது போன்றதான் வெள்ள நீராக காட்சியளிக்கிறது. அதாவது பொதுவாகவே நீர் அதிகமாக தேங்கும் பொழுது குளம் போல தேங்கி இருப்பது என்று சொல்லுவோம். ஆனால் இது இப்போ இந்த பகுதியில் கடல் போல தேங்கி இருக்குது என்று குறிப்பிடும் அளவிற்கு ஒவ்வொரு பகுதியிலுமே முட்டிக்கு மேலான அளவு தான் தண்ணீர் நிற்கிறது. இதற்கு டிட்வா புயலினுடைய தாக்கம் என்று ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் புழல் ஏரியினுடைய உபரி நீர் திறந்துவிடப்பட்டது ஒரு காரணம் என்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் புழல் ஏரி திறந்துவிடப்படும் பொழுது கரையோர பகுதியில் இருக்க குடும்பங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றே சொல்வார்கள். இருப்பினும் கூட இந்த பகுதியில் புழல் ஏரியை திறந்து விட்டதன் காரணமாக முட்டிக்கும் மேலாகவே தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது, தொழில் நிறுவனங்களுடைய குடோன்களும் இருக்கிறது. எனவே இந்த பிரதான சாலைகளில் பொதுமக்களும் லாரிகளும் செல்வதால போக்குவரத்திற்கு பெரிய ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த சாலையும் மேடு பள்ளமாக இருக்கிறது. இந்த அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த மழையின் வெள்ளத்தினால சாலையும் சேதமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல பெரிய பெரிய லாரிகள் வருவதால இருசக்கர வாகனங்களாலும் நடந்து செல்பவர்களாலுமே இந்த பகுதியில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. சென்னையில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருந்தாலும் கூட வேலைக்கு செல்கிறவர்கள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்களில் பயணிக்க முடியாத ஒரு சூழலே நிலவுகிறது. காரணம், இன்ஜினுக்கு மேலே விட தண்ணீர் தேங்கி இருப்பதால பல வாகனங்கள் இங்கே பழுதடைந்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. இங்க வேலைக்கு செல்பவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அத்தியாவசியத்திற்காக கடைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இங்க பிரச்சனையாகவே இருக்கிறது. சென்னை கனமழை காரணமாக பெரம்பாக்கம், புழல், பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால உபரி நீர் கால்வாய் அருகே வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் படிப்படியாக பாதுகாக்கவும் தண்ணீர் திறக்கப்படுவதால ஊருக்குள் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த வெள்ள நீர் தெருக்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று இரவு அரும்பாக்கம், கோயம்பேடு, காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வந்தாலும் கூட புறநகர் பகுதிகளிலுமே இந்த மழை நீர் பெய்து வந்தது. தொடர் மழை காரணமாக சென்னை புழல் ஏரி முழுவதுமாக நிரம்பி வருகிறது. 3300 மில்லியன் கன அடி கொண்ட புழல் ஏரியில தற்போதைய நீர்மட்டம் 3102 கன அடியாக இருப்பு இருக்கிறது. இன்னும் 200 அடி நீர்மட்டமே நிரம்ப வேண்டும். எனவே 21.20 நீளம் கொண்ட புழல் ஏரியில நீர்மட்டம் தற்பொழுது 20.45 நீளம் மட்டுமே இருக்கிறது. புழல் ஏரிக்கு தற்பொழுது வினாடிக்கு 2068 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால 100 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. ஆனால் தற்பொழுது 400 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறந்து விடப்பட்டதால மொத்தமாக 500 கன அடி தண்ணீர் தற்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த 500 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதன் காரணமாக இந்த பகுதியே கடல் போல காட்சி அளிக்கிறது. அதே போல குறிப்பாக கவனித்தோமையானால் இங்கு எங்குமே தண்ணீர் தேங்கி நிற்கவில்லை. வாட்டர் ஃப்ளோ என்று கூறுவார்கள். தண்ணீர் அடித்து செல்கிறது. எனவே அடித்து செல்லக்கூடிய போது பல்வேறு குப்பைகள், கூலங்கள் என பல விஷயங்கள் எல்லாம் அடித்து செல்வதால இங்க குடியிருக்கிறவர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசும்பொழுது கூட அத்தியாவசியத்திற்காக கடைகளுக்கு செல்ல முடியவில்லை, அத்தியாவசியத்திற்காக மெடிக்கல் செல்ல, மருந்தகத்திற்கு செல்ல மருந்து வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் பொழுதும் இதே சூழல் தான் ஏற்படுகிறது என குற்றம் சாட்டுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரி.